வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு வருது. ஸோ இப்போ ஏப்ரல் மாத பலன் பார்க்க போகிறோம். பங்குனியும் சித்திரையும் கலந்த ஒரு மாதம். ரொம்ப 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 புனிதமான மாதம். முக்கியமாக தமிழர்களுக்கு உலகத்தில் இருக்க நிறைய ஓல்டு சிவிலைசேஷன் நிறைய பேருக்கு நியூ இயர் இந்த மாதம்தான் வரும். நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலே உகாதி தெலுங்கு வருஷப்பிறப்பு, கன்னட வருஷப்பிறப்பு, நீங்கள் பஞ்சாப் சைடு போனீங்கன்னா எல்லாமே இந்த டைமில் தாங்க வரும். சரிங்களா? இது ஒரு புனிதமான மாதம். சரி, இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது, உங்களுக்கு ஓவராலாக என்ன நல்லது, படிப்பு எப்படி இருக்க போகுது, வேலை, திருமணம், பிஸ்னஸ், ஹெல்த், இது எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக நம்ம இருக்கணுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், என்னென்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம், நான் ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்ல போகிறேன், கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் நிறைய கலந்து சொல்ல போகிறோம். சீடு தெரப்பி, கலர் தெரப்பி, சயின்டிஃபிக்காகவும் கலந்து சொல்ல போகிறோம். ஒவ்வொன்றா கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெற்றி அடைங்க. உங்கள் ராசி மட்டும் இல்லை, உங்கள் லக்னத்துக்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், உங்கள் லக்னத்தையும் வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். சூப்பராக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். மீன ராசி லக்னம் எப்படி இருக்கு? நம்மளதான் ஜென்ம சனி இருக்காரு. இப்போ வாக்கிய பிரகாரமும் ஃபுல்லாக உள்ளே வந்துட்டாரு. ஸோ கொஞ்சம் டஃப்பான டைம், ஆனால் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. அதுவும் ஏன்னா குரு பகவான்லாம் ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் நம்மள பார்ப்பார். அதனால நிறைய நிவர்த்தி நடக்க போகுது. ஸோ ஏப்ரல் மாதத்துல நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அது என்னன்றதை நம்ம பார்த்தலாம். உங்களுக்கே பார்த்துருப்பீங்க, என்ன பர்சனலாக கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் கையில் காசு ஓரளவுக்கு நிற்கும். அப்படியே ஃபுல் ட்ரை அவுட்லாம் ஆகலை. சரிங்களா? காசு ஓரளவுக்கு நம்ம கையில் நிற்கிது. இது ஒன்று. இன்னொன்று, குடும்பத்தில் குழந்தைங்களோடலாம் கொஞ்சம் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. குழந்தைங்க நம்ம கூட தான் இருக்காங்க, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, ஏதாவது வாங்குறத பற்றி யோசிப்போம். வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் யோசிப்போம். அதை நடந்துக்கிட்டோம், கை கூடிட்டோம், வந்துட்டுருக்கோம். இன்னொன்று, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக அமையும். ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ மனசை விட்டு பேசுறதுக்கு நல்ல ஃப்ரெண்ட் அமையும். இதுவும் நடக்குது. அடுத்து வேறு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது? நமக்கு நல்ல மென்டர்ஸ் கிடைப்பாங்க, குரு கிடைப்பாங்க. இது குரு வீடு, இவங்களே நல்ல மென்டர். இந்த இக்கட்டான சமயத்தில் நமக்கு நல்ல மென்டர்ஸ், நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற பெரியவங்க யாராவது லைனில் வருவாங்க, தானாக வருவாங்க. வரலன்னா தேடுங்க, ஜீவ சமாதிகள் போய் வழிபடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த டைம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற சக்தி அதிகமாக யாருக்கு இருக்குன்னா குருமார்களுக்கு தான் இருக்குது. கடவுளை விட குருமார்களுக்கு ஜாஸ்தி. ஏன்னா கடவுள் பார்க்கும், உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் சரி பண்ணு அப்படின்ட்டு பார்க்கும். ஒரு சாட்சி பாவம்னு சொல்லுவோம், இல்லை ஆகாஷ தத்துவம்னு சொல்லுவோம். ஆகாஷ தத்துவம்னா பார்க்கும். குருமார்கள் அப்படி இல்லை, இறங்கி நம்மளுக்காக செய்வாங்க. நம்மளுடைய கஷ்டங்களை அவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் கனகப்பட்டியார்னா பார்த்தீங்கன்னா காலெல்லாம் புண்ணாக இருக்கும், சீழ வழியும். அவர் இருக்கிற தவத்துக்கும் அவர் இருக்கிற பக்தி, அவரை முருகராகவே நம்ம பார்க்கணும். அவருக்கு ஏன் அதெல்லாம் வரணும்? என்ன நம்ம கஷ்டத்தெல்லாம் அந்த புண்ணியம் வாங்கி அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அந்த மாதிரி நிறைய மகான்கள் இருந்திருக்காங்க. சாக்கடை சித்தர்னு சொல்லுவோம், சாக்கடை தண்ணியை குடிப்பார். அவருக்கு என்ன தலையெழுத்து குடிக்கணும்னு? நம்ம பாவத்தை கழிக்க அவங்க அதெல்லாம் செய்கிறாங்க. நம்ம பாவத்தை வாங்குற ஒரு ஜீவன்னா அப்பா அம்மா கூட வாங்க மாட்டாங்க, குருமார்கள் வாங்குவாங்க. சரிங்களா? அதனால் அந்த குருமார்களை பிடிங்க. நம்மளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைலேருந்து அவங்க நம்மளை வெளியே கொண்டு வருவாங்க. இது ஒன்று. அடுத்து, பிஸ்னஸில் முன்னேற்றம் வரவங்க யாருன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் முன்னேற்றம் வரும். பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வரும். வெளிநாட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதெல்லாம் இருக்குது. வெளிநாட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்க. ஏன்னா உலக லெவலில் நிறைய போராட்டங்கள் வருது, நிறைய போராட்டங்கள் இன்னும் வரப்போகுது. அதனால் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவங்க, வெளிநாடு சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு. எதில் ஜாகிரதையாக இருக்கணும் இதை தாண்டி அப்படின்னா,
திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை அதான் சொல்றேன்ல, எனக்கு இப்போ வர கவுன்சிலிங் கடைசி ஒரு 8 மாசமா வர கவுன்சிலிங், இல்ல கடைசி 1 வருஷமா வர கவுன்சிலிங்ல அதிகமா கப்புள்ஸ் இஷ்யூல வருதுல டாப் 3ல இருக்கிறது மீனம். சரிங்களா? மீன ராசி லக்னம். ஏன்னா நம்மளுடைய 7ஆம் பார்வையும் 7ஆம் பார்வை அ சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. அதனால கப்புள்ஸ் இடையே நிறைய இஷ்யூஸ் வருது. இன்னொன்று கல்யாணம் நிறைய தள்ளி போடுது. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் என்ன பண்ணோன்னா, இந்த மாதம்லாம் உங்களுக்கு வந்து பங்குனி உத்திரம் வருது. முருகர் திருக்கல்யாணத்தை பாருங்கள், பெஸ்ட்டு. சிவன் கோவில்லையும் திருக்கல்யாணங்கள் இந்த நேரத்தில் நடக்கும், அதையும் பாருங்கள், பெஸ்ட்டு. இதெல்லாம் பார்க்க பார்க்க கல்யாணம் சீக்கிரம் கைகூடும். திருமண வாழ்க்கை ஒத்துமை ரொம்ப ஜாஸ்தியாகும். மகப்பேறு சீக்கிரம் நடக்கும். இதெல்லாம் இது பின்னாடி இந்த நாள் ஹோரை பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்குங்க. நம்ம வந்து ஏதோ வெறும் சாமின்னு நினச்சிட்ருக்கோம். அதை தாண்டி நிறைய சயின்ஸ் இருக்குது. ஒன்று விரதம் இருந்து பக்தியாக வேண்டுனீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் இருக்குது, கண்டிப்பாக நடக்கும். இந்த முக்கியமான நாட்களில் போய் ப்ரேயர் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு மெயினான கடவுள்னா மீனாட்சி சுந்தரேஸ்வர் கண்டிப்பாக மெயின் டிஃபால்ட். இன்னொன்று நம்ம இப்போ லக்ஷ்மி நரசிம்மர் சொல்லுவோம். இந்த மாதம் வந்து ரங்கநாதன் ரங்கநாயகி வேண்டுங்க. ஏன்னா பங்குனி உத்திரம் அவங்களுக்கும் ரொம்ப சிறப்பானது. ரங்கநாதன் ரங்கநாயகி வேண்டுங்க. அவங்க திருக்கல்யாணத்தெல்லாம் பார்க்க முடியுமான்னு பாருங்கள், ஒன்றும் சூப்பராக இருக்கும். கல்யாணத்துக்கு இது பண்ணுறவங்க, வேலையில் முன்னேற்றம் வேணுன்றவங்க வந்து இந்த கோவில்களில் வந்து லட்டோ பூந்தியோ கொடுத்துட்டு வாங்க. அது குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை. இதை தாண்டி இன்னும் கவனமான விஷயங்கள் என்னன்னா, உங்கள் மனசு வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். இது நீர் ராசி, பெண் ராசி, குருவோட வீடியோ ஸ்டேபிள் தான். பட் இப்போ மனசு லெவலில் ரொம்ப ஆட்டம் கண்டிருப்பாங்க. அது முக்கியமாக ஹெல்த் வைஸ் ரொம்ப ஆட்டம் கண்டிருப்பாங்க. ஏன்னா கேது பகவான் தாக்கம் இருக்குது, சனி பகவான் தாக்கம் இருக்குது. ஹெல்த் வைஸ் ரொம்ப ஆட்டம் கண்டிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் யோகா பண்ணுறது நல்லது. என்னால் முடியலை, என்னால் வீட்டில் உட்காரவே முடியல, கண்ணை முன்னால் அழ வருதுன்னு நினச்சிங்கன்னா கோவில் போயிடுங்க. இப்போ என்னென்ன கோவில் சொன்னோமோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த கோவில்கள்லாம் என்னென்ன இருக்கோ கோவில் போயிடுங்க. அதுவும் வியாழக்கிழமை குரு ஹோரையில் நீங்கள் கோவில் போய் வழிபடுறது இன்னும் நல்லா பவர்ஃபுல்லுங்க. இதை பண்ண பண்ண வாழ்க்கையில் வந்து ஒன்றும் மென்மேலும் உயர்வீங்க. இதை தாண்டி மாங்கல்ய பலம் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லா இருக்குது, பிஸ்னஸ்க்கெலாம் டைம் நல்லா இருக்குன்னு சொன்னோம். இதுக்கெல்லாம் எதனா பண உதவியாவோ, இல்லை ஆட்கள் வந்து உங்களுக்கு எடுத்து செய்கிற உதவியாவோ, இல்லை ஆட்கள் யாராவது வந்து உங்களுக்கு இது சம்மந்தமாக அட்வைஸ் பண்ணணும், மென்டரிங் பண்ணணும்னா அந்த உதவியாவோ உங்களுக்கு எல்லாமே வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கவலையே படாதீங்க. கடைசியாக படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா படிப்பாங்க, சரிங்களா? நல்லா படிப்பாங்க, நல்ல எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. முக்கியமாக ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க. சனி பகவான் தாக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் வழக்கத்துக்கு மீறி அதிகமாக தூங்குவாங்க. இந்த தூக்கத்துக்குனே நான் ஒரு மலர் மருந்தெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். முக்கியமாக சனி பயிற்சிக்காகவே அந்த மலர் மருந்து கொடுத்துட்ருக்கேன். அது வந்து ஒரு காம்பினேஷனோடு வரும். அதனால் அது தனியாக ஒரு பேர் சொல்ல முடியாது. அது வேணுன்றவங்களும் வாங்கிக்கலாம். குளிக்கிற தண்ணியிலேருந்து கலந்து குளிக்க அந்த கர்மாக்கள் அதிகமாக குறையுது. ஏன்னா அந்த பூக்கள் வந்து சனி பகவானோட தொடர்பு இருக்குது. உங்களுக்கு நம்ம ஊர் பூக்கள் தெரியணும் அப்படின்னா சங்குப்பூலாம் வாங்கி கூட நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிக்கலாம். சனி பகவான் தாக்கத்தை குறைக்கும். டீயில் போட்டு குடிக்கலாம், சனி பகவான் தாக்கத்தை குறைக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கு டீயில் ஏலக்காய் தட்டி போட்டு குடிங்க, புதன் ஆக்டிவேட் ஆகும், குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வர இந்த ஏப்ரல் மாதமும் இந்த புத்தாண்டும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவும் வருடமாகவும் அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயம்லாம் கவர் பண்ணும். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எப்படி கையில் தங்கும், யார் கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது, யார் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வீடு வண்டி வாகனம் நகைலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது, வேலையில் யாருக்கு நல்ல பதவி உயர்வு வரும், யார் உஷாராக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா வளரும், யார் ஜாகிரதையாக இருக்கணும், யார் கடன் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது, யாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும், யாருக்கு குழந்தை பேர் சீக்கிரம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த வழிபாடுகள், இதுக்கான பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி
அ ப த 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா, ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க. நம்மளுடைய கைரேகை மாரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் மாறும். ஒரு பொதுவான தகவல். ஒரு ஒரு இந்த இந்த ராசிக்கு ஒரு ஒரு ராசிக்கும் 1 கோடி பேருக்கு பொதுவான தகவலா சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு இத தாண்டி இன்னும் தீவிரமா உங்களுக்கு எனக்கு பர்ட்டிகுலரா வீட்ல இந்த இந்த விஷயம் நடக்குது சார். எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா, தனியா என் நம்பர் இருக்கு. கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இது 1. இத தாண்டி நம்ம கடவுள் வழிபாடு இதெல்லாம் சொல்றோம். சித்தர்கள் சொல்ற மாரி, "உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம்." உங்க உடம்பு தான் ஆலயம். உடம்பையே ஆலயமா மாத்துற மாரி தான் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விதைகள், தானியங்கள்லாம் சொல்லியிருக்கேன்ல. நீங்க கும்பாபிஷேகம்லாம் அப்ப பாருங்க, கலசத்தூளு தானியங்கள் தான் வைக்கிறோம். சாமிய பிரதிஷ்டை பண்ணும்போது தானியங்கள் தான் வைக்கிறோம். இந்த தானியங்கள் வச்சு அவ்ளோ மேஜிக் பண்ணலாம் லைஃப்ல. அதுதான் 1, 2 உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாரி குடுத்துருக்கேன். கன்சல்டிங்கில உங்களுடைய பிரச்சனைகள முழுசா சொன்னீங்கம்போது, உங்க ஜாதகத்த கம்ப்ளீட்டா பார்க்கும்போது, இன்னும் நல்ல தீர்வுகள் இது சம்மந்தமா குடுக்கலாம். இதிலேயே நம்ம மெட்டல்ஸ் ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு உலோகங்கள் இருக்கு. ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு கலர் இருக்கு. ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு பூ, அந்த பூவ வச்சு சில தெரப்பீஸ் இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்த படுத்த தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நான் வந்து பல ஜென்மாவா பல கர்மா செஞ்சுட்டேன். ஆனா, எனக்கு ஒரு கோவில் சொல்லுங்க, ஒரு பரிகாரம் சொல்லுங்க, நான் போனோனே சரியாகும்னா ஆவாதுங்க. இதுதான் பிராக்டிகாலிட்டி. இப்ப நம்ம சொல்றது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த மாரி நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் போகுது. இந்த தெய்வத்த பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனா, நம்ம ஜெயிச்சு மேல வரணும்னா, உள்ள தனியா டெப்த்தா இறங்கி இது ஒண்ணு என்ன பண்ணணும்னு எடுத்து கன்டினியூஸா எக்சர்சைஸ் பண்றவன் தான். ஒரு நாள் ஜிம் போயிட்டு வந்தா பாடி பில்டர் ஆக முடியாது. தினமும் போயிட்டு கன்டினியூஸா புஷ் அப்ஸ் எடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாரி தான் இந்த ஜோதிடமும். நீங்க வந்து இது இப்படி ஒருத்தர் பேசுறாரு, இப்படி விஷயம் சொல்றாரு, எனக்கு கனெக்ட் ஆகுது. ஓகே, இவர்ட்ட நான் பேசப் போறேன். டிவைன் டிவைன் தினேஷ்கிட்ட பேசப் போறேன்னும்போது, ஜாதகம் எடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு தெரப்பியா சொல்றேன். எந்தெந்த மாரி உணவுகள் சாப்பிடணும், எந்தெந்த மாரி கலர் துணிகள் உடுத்தணும், எந்தெந்த தேவைக்கு எந்தெந்த மாரி நான் வழிபாடுகள பண்ணணுன்றத நீங்க பிராக்டிஸ் பண்ண வாழ்க்கையில சிறப்பா முன்னேறுவீங்க. நீங்க எல்லாரும் முன்னேறணும். இந்த தமிழ் வருடப்பிறப்பு உங்க எல்லாருக்குமே நான் குமர்ற இந்த அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலையார் தாயாரால எல்லாருமே நல்லா இருக்க டிவைன் தினேஷன் வாழ்க வளத்துடன்.